السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. وعن أبي العباس عبد الله بن عباس بن عبد المطلب رضي الله عنهما عن رسول الله صلى الله عليه وسلم فيما يروي عن ربه تبارك وتعالى قال: إن الله كتب الحسنات والسيئات ثم بين ذلك فمن هم بحسنة فلم يعملها كتبها الله تبارك وتعالى عنده حسنة كاملة وإن هم بها فعملها كتبها الله 10 حسنات إلى 700 ضعف إلى أضعاف كثيرة وإن هم بسيئة فلم يعملها كتبها الله عنده حسنة كاملة وإن هم بها فعملها كتبها الله سيئة واحدة متفق عليه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைய அமர்விலே ஒரு முக்கியமான ஹதீஸை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த ஹதீஸ் எதை பற்றியது என்றால், இஹ்லாஸினுடைய முக்கியத்துவத்தை பற்றி விளக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை பற்றி, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட கொடையாளன் என்பதை பற்றி தெளிவுபடுத்தக்கூடிய ஹதீஸ். நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு எப்படி கூலி வழங்கப்படுகின்றது என்பதை நமக்கு புரிய வைக்கக்கூடிய, நமக்கு விளக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நபிமொழியாக இருக்கின்றது. இந்த ஹதீஸை அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபீமா யர்வி அன் ரப்பிஹி, தன்னுடைய ரப்பிடம் இருந்து வந்த செய்தியை நமக்கு சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், கதபல் ஹசனாத்தி வஸய்யிஆத், நன்மைகளையும் தீமைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதிவிட்டான். சும்ம பய்யன தாலிக், அதன் பிறகு அதை விளக்கியும் விட்டான். ஃபமன் ஹம்ம பி ஹஸனத்தின், யார் ஒருவர் ஒரு நல்லதை செய்ய நினைக்கிறாரோ, ஃபலம் யஅமல்ஹா, ஆனால் அவர் அதை செய்யாமல் போய்விடுகிறார். ஒரு நன்மையை செய்ய நினைக்கிறார், ஆனால் அவரால் செய்ய முடியாமல் போய்விடுகின்றது, அமல் செய்ய முடியவில்லை அந்த நன்மையின் அடிப்படையில். கதபஹ அல்லாஹு தபாரக வ தஆலா இன்தஹு ஹஸனத்தன் காமிலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு, அவனிடத்திலே ஒரு முழுமையான நன்மையை எழுதி விடுகிறான். வ இன் ஹம்ம பிஹா, ஒருவர் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய நினைக்கிறார், ஃபஅமிலஹா, செய்ய நினைத்து விட்டு அதன் பிறகு அதை செய்யவும் செய்கிறார், அதன் அடிப்படையில் அமலும் செய்கிறார். கதபஹ அல்லாஹு 10 ஹஸனாத்தின் இலா 700 ضعفin இலா அத்ஆஃபின் கஸீரா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 நன்மைகளிலிருந்து 700 மடங்குகள் வரை நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகின்றான். எந்த அளவுக்கு என்றால், பன்மடங்குகள் நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு தருகின்றான். வ இன் ஹம்ம பிஸய்யிஅத்தின், இன்னும் அவர் ஒரு தீயதை செய்ய நினைக்கிறார், ஃபலம் யஅமல்ஹா, அதை நினைக்கிறார் ஆனால் அதை செய்யவில்லை, அதன் அடிப்படையிலே செயல்படவில்லை. கதபஹ அல்லாஹு இன்தஹு ஹஸனத்தன் காமிலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஒரு முழுமையான நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றான். வ இன் ஹம்ம பிஹா, தீயதை செய்ய நினைக்கிறார், நினைத்து விட்டு ஃபஅமிலஹா, அதை செய்தும் விடுகிறார். கதபஹ அல்லாஹு சய்யிஅத்தன் வாஹிதா, அதற்குரிய ஒரு தீமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அந்த தீமையினுடைய அந்த தண்டனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கணக்கிலே ஒரு தீமையை எழுதி விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸ் நமக்கு முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்லி தருகின்றது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை எப்படி அறிவிக்கின்றார்கள் என்றால், அல்லாஹ் கூறியதாக இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் ஹதீஸே குதுசியிலே அடங்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸே குதுசியிலே இந்த ஹதீஸ் அடங்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் நன்மைகளையும் தீமைகளையும் அல்லாஹ் எழுதிவிட்டான். அல்லாஹ்விடத்திலே எல்லா விஷயங்களும் பதிவு செய்யப்பட்டு விட்டன, அல்லாஹ் எழுதிவிட்டான். சும்ம பய்யன தாலிக, இன்னும் அல்லாஹ் அதை விளக்கியும் விட்டான். எது நன்மை எது தீமை என்று அல்லாஹ் விளக்கியும் விட்டான். அல்லது இதற்கு என்ன அர்த்தம் என்றால், அந்த நன்மை தீமை எப்படி எழுதப்படுகின்றது என்பதை அல்லாஹ் விளக்கிவிட்டான். நன்மையையும் தீமையையும் எப்படி அது எழுதப்படுகின்றது என்பதை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக விளக்கி இருக்கின்றான். ஆகவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபமன் ஹம்ம, எப்படி அல்லாஹ் எழுதுகின்றான், யார் ஒருவர் ஒரு நன்மையை செய்ய நினைக்கிறார், ஒரு நல்லதை செய்ய நினைக்கிறார், நல்ல விஷயத்தை செய்ய நினைக்கிறார், ஆனால் செய்ய முடியாமல் போய்விடுகின்றது என்றால், அல்லாஹ் அவருக்கு தன்னிடத்திலே முழுமையான ஒரு நன்மையை அல்லாஹ் எழுதி விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். அதாவது
சதகா செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஆசை இருக்கின்றது. ஆனால் அதற்கான முயற்சியை அவர் எடுக்கின்றார். ஆனால் ஒரு கட்டத்திலே செய்ய முடியாமல் போய்விடுகின்றது, அவரால் கொடுக்க முடியாமல் போய்விடுகின்றது. அவர் நினைத்த அந்த நினைப்பு, நல்ல விஷயத்தை அவர் செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை அவர் விட்டு விடுகிறார். இருந்தாலும் அல்லாஹ் அவர் நினைத்ததின் காரணமாக அவருடைய இந்த நீயத்திற்கு அல்லாஹ் அவருக்கு முழுமையான ஒரு கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகின்றார். முழுமையான ஒரு நன்மையை அல்லாஹ் அவருக்கு தருகின்றான். சுப்ஹானல்லாஹ், இது எப்படிப்பட்ட சிறப்பு! அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மூமினுக்கு, நல்ல அடியானுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு. நல்லதை செய்ய நினைக்கிறார், ஆனால் செய்யாமல் விட்டு விடுகிறார், செய்ய முடியாமல் போய்விடுகின்றது. அல்லாஹ் அந்த நீயத்திற்காக, எண்ணத்திற்காக அவருக்கு ஒரு கூலியை தருகின்றான். ஒரு ஏழை கேட்டு வருகின்றார், அவருக்கு கொடுக்க ஆசை இருக்கின்றது, ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லை. அந்த நியத்திற்காக அல்லாஹ் அவருக்கு ஒரு கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றான். நல்லதை செய்ய நினைக்கின்றார், அதை செய்து விடுகிறார், அமல் செய்து விடுகிறார். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு 10 நன்மைகளை வழங்குகின்றான். எந்த அளவுக்கு என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இலா 700 ضعيفின். அந்த 10 நன்மைகள் என்பது 700 மடங்குகள் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை அல்லாஹ் வழங்குகின்றான். வெறும் 700 மடங்குகள் வரைத்தானா? இல்லை, மாறாக அதற்கும் மேல் பன்மடங்குகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கூலியை தருகின்றான், அவருடைய இக்லாஸிற்கு ஏற்றவாறு. ஆகவே தான் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை ரியாதுஸ் சாலிஹீனிலே பாபுல் இக்லாஸ் என்று சொல்லக்கூடிய இக்லாஸ், உள தூய்மையின் பாடத்திலே இந்த ஹதீஸை பதிவு செய்து இருக்கிறார்கள். நாம் ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கின்றோம், ஒரு நல்ல விஷயத்தை செய்ய நினைக்கின்றோம், அல்லாஹ்வுடைய தௌஃபீகினால் அதை செய்து முடித்து விடுகின்றோம், அதை செய்து விடுகின்றோம் என்றால் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கின்றதோ அந்த எண்ணத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் 10லிருந்து 700 மடங்குகள் வரை, இன்னும் அந்த 700 மடங்கு என்பது அது வரைக்கும் கிடையாது, இன்னும் அதிகமாக பன்மடங்குகள் வரை அல்லாஹ் அவருடைய இஹ்லாஸுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலியை வழங்குகின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய அமல் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். மக்கள் என்னை புகழ்வார்கள், மக்கள் என்னை பெருமையாக நினைப்பார்கள், சொந்த பந்தங்கள் என்னை தாராளமாக வழங்கக்கூடியவர் என்று என்னை கூறுவார்கள், கூறி புகழ்ந்து கொள்வார்கள், என்னிடத்திலே புகழ்வார்கள், என்னுடைய உற்றார் உறவினிடத்திலே புகழ்வார்கள் என்பதற்காக நான் அமலை செய்தேனே என்றால் அந்த அமல் நிராகரிக்கப்பட்டுவிடும். ஏனென்றால் இஹ்லாஸுக்கு அது மாற்றமானது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி இஹ்லாஸோடு நாம் நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டும். இரண்டாவது விஷயம், நாம் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அமைந்திருந்தால் நமக்கு பரிபூர்ணமான நன்மை கிடைக்கும். ஆக நன்மைகள் பன்மடங்குகளாக நமக்கு எப்பொழுது கிடைக்கும்? நாம் நல்ல இஹ்லாஸுடனும் உள தூய்மையுடனும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பெறுவதற்காக என்றும், இன்னும் இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி தந்த வழிமுறையின் அடிப்படையிலும் நாம் நன்மைகளை செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10லிருந்து 700 மடங்குகள், இன்னும் அந்த 700 மடங்குகளுக்கு மேல் பன்மடங்குகளாக அதற்குரிய நற்கூலியை அல்லாஹ் தருகின்றான் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொண்டோம். இரண்டாவதாக, கெட்டதை செய்ய நினைக்கிறான். ஷைத்தானுடைய ஊசலாட்டம், கெட்டதை செய்ய வேண்டும் என்ற ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்றான். மனிதன் என்ற அடிப்படையிலே கெட்டதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார், ஆனால் அதை விட்டு விடுகிறார், அதிலிருந்து தவிர்த்து கொள்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு இந்த காரணமாக ஒரு நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றான். அதாவது அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு, அல்லாஹ் இதனால் என்னை குற்றம் பிடிப்பானே, அல்லாஹ்வை பயந்து அந்த தீமையை விட்டு விடுகின்றார் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அதற்குரிய ஒரு நன்மையை அல்லாஹ் தருகின்றான். ஏனென்றால் ஹதீஸிலே வருகின்றது, இன்னமா தரகஹா மின் ஜர்ரா, அதாவது எனக்காக என்னுடைய அடியான் விட்டு நினைக்கிறான், ஆனா அல்லாஹ்வுடைய பயத்தினால் அது விட்டு விடுகிறார் என்றால் அதற்கும் அல்லாஹ் ஒரு நற்கூலியை, ஒரு நன்மையை நம்முடைய கணக்கிலே எழுதி விடுகின்றான் என்பது அல்லாஹ்வுடைய கிருபையை நமக்கு உணர்த்துகின்றது. இன்னும் இறுதியாக, ஒருவர் தீயதை செய்ய நினைக்கிறார், அதை செய்தும் விடுகிறார். எப்படி நன்மைக்கு அது செய்ய நினைத்து செய்து விட்ட பிறகு அல்லாஹ் பன்மடங்குகளாக நற்கூலியை, நன்மைகளை எழுதுகின்றானோ, தீமைக்கு அப்படி அல்ல. அவனுடைய அகல், அவன் நியாயமானவன், நீதியானவன். அந்த தீமைக்கான ஒரே ஒரு தீமையை மட்டுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கணக்கிலே எழுதி விடுகின்றான். அவங்க கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் எப்படிப்பட்ட கிருபையாளன் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகின்றது. இன்னும் ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒருவர் தீமையை செய்ய நினைக்கிறார், அதை விட்டு விடுகிறார். விட்டு விடுவது அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்கு பயந்து விட்டு விட்டால் தான் ஒரு நன்மை கிடைக்கும். மாறாக தீமையை செய்ய நினைக்கிறார், அதற்கான பல வழிகளை அவர் செய்து விடுகிறார். கடைசியில அதை செய்ய செல்லும் பொழுது தடங்கள் ஏற்பட்டு விடுகின்றது. அதன் காரணமாக தீமையை விட்டு விடுகிறார் என்றால் அவருக்கு கூலி கிடைக்காது, மாறாக அவருக்கு அதற்குரிய தண்டனை கிடைக்கும். உதாரணமாக, ஒருத்தர் திருட நினைக்கிறாரு. ஒருத்தர் இடத்துல ஒருத்தர் வந்து போனை பார்க்கிறார், நல்ல சூப்பரா இருக்கு போனு, அருமையாக இருக்கு, இந்த போன் நான் எடுக்கணும் என்று நல்ல மனசளவுல உறுதி கொண்டுறார்.
அப்போ அந்த போனை எப்போ எடுக்கணும், எந்த நேரத்தில் அந்த போனுக்குரியவர் அதாவது அலட்சியமா இருப்பாரு, அந்த நேரத்தெல்லாம் நல்ல உளவு பார்த்து அந்த நேரத்தை கணக்கிட்டு இந்த நேரத்தில் எடுத்தா சரியா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, நல்ல அந்த முயற்சிகளை அவர் செஞ்சு போறாரு. எடுக்க போகும்போது இன்னொருத்தர் அதை பார்த்துடுறாரு. அவர் எடுக்க போற சமயத்துல இன்னொருத்தர் முழிச்சுக்கிட்டு இருக்காரு, பார்த்துடுறாருன்னா அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அதை அப்படியே அந்த சூழ்நிலையை சமாளிச்சிடுறாரு, போனை எடுக்காம விட்டுறாரு. இப்படி தீமையை செய்ய நினைச்சாரு, ஆனா அதை செய்ய முடியாமல் போய்விடுகின்றது. இவருக்கு நன்மை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. மாறாக அவருக்கு அவருடைய அந்த தீய எண்ணத்திற்காக அதற்குரிய தண்டனை அவருக்கு கிடைக்கும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள், இதல் தகல் முஸ்லிமானி பிசைஃபைஹிமா ஃபல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார். இரண்டு முஸ்லிம்கள் தங்களுடைய ஆயுதங்களை கொண்டு, தங்களுடைய வாள்களை கொண்டு சண்டை போடுகிறார்கள் என்றால் இரண்டு பேரும், காத்தில் கொலை செய்யக்கூடியவரும், இன்னும் வல் மக்தூல் கொலை செய்யப்படக்கூடியவரும், அதாவது கொலை உண்டவரும் ஃபின்னார் நரகத்திலே இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க. சண்டை போடும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சண்டை போட்டு அதாவது ஒருத்தரை கொன்று விடுகிறார். அப்போ கொலை செய்யக்கூடியவரும் யார் கொலை செய்யப்பட்டாரோ அவரும் இரண்டு பேரும் நரகத்தில் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஹாதல் காத்திலு அதாவது கொலை செய்பவர் நரகத்தில் இருப்பார் என்பது எங்களுக்கு விளங்குகின்றது. ஃபமா பாலுல் மக்தூல் கொலை செய்யப்பட்டவர் அவருடைய நிலை என்ன, ஏன் அவரும் நரகத்தில் இருப்பார் என்று அதற்குரிய விளக்கம் என்ன என்று சஹாபாக்கள் அந்த அடிப்படையில் கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லிஅன்னஹு கான ஹரீஸன் அலா கத்லி ஸாஹிபிஹி. கொலை செய்யப்பட்டவர் அவர் என்ன எண்ணத்திலே இருந்தார், தன்னுடைய அதாவது யார் இடத்திலே அவர் சண்டை போடுகிறாரோ அவரை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே உறுதியாக அவர் இருந்தார். அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே கொலை செய்யப்பட்டவர் உறுதியாக இருந்தார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகின்றது, இப்படி ஒருத்தர் தீமையை செய்ய வேண்டும் என்று நியத்தை வைத்து அதை செய்ய முடியாமல் அவருக்கு போய்விட்டாலும் அல்லாஹ்வுக்காக விடாமல் மற்றவர்களுக்காக அதை விட்டு விடுகிறார் என்றால் அதற்குரிய கூலியை அதற்குரிய தண்டனை அவர் பெறுவார் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகின்றது. ஆக இந்த ஹதீஸ் நமக்கு நாம் எப்படிப்பட்ட நியத்துடன் இருந்தோம் என்றால் நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் என்பதை நமக்கு தெளிவாக விளக்குகின்றது. ஆக நாம் நல்ல விஷயங்களை இஹ்லாசுடனும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்து தந்த வழிமுறையின் அடிப்படையிலும் செய்து வருவோம். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.